ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரில் வந்து செம்ம டேஸ்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து ஒரு கிரேவி பார்க்க போகிறோங்க. குக் வித் கோமாளியில் பூஜா செஞ்ச அதே ரெசிபி தான் செம்மையாக வந்திருந்தது. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க. பன்னீர் வந்து நான் 100 கிராம் அளவுக்கு வந்து எடுக்கிறேங்க. இதை வந்து நமக்கு விருப்பமான சைஸில் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 2 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி தான் நான் கிரேவி வந்து இப்போ செய்ய போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் வந்து அதில் போட்டு நல்லா கோட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வச்சோம்னா போதுங்க. ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இதை வந்து அப்படியே 15 மினிட்ஸ் ஊறட்டும். இது கூட வந்து பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்திக்கலாம். அதோடைய ஃப்ளேவரும் நமக்கு நல்லாயிருக்கும். டோஸ்ட் பண்ணும்போது இந்த கொத்தமல்லி தலையோடு டோஸ்ட் ஆகும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாம். அடுப்பில் 2 டீஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க. ரொம்ப ஜாஸ்தி வந்து நமக்கு எண்ணெய் தேவைப்படாது. பெரிய வெங்காயம் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூட வந்து 2 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. அது கூட 2-3 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். கூட வந்து உடச்ச முந்திரி ஒரு 5-6 சேர்த்திருக்குறேங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக ஆகணும் அப்படின்லாம் இல்லை. கண்ணாடி பதம் வரைக்கும் இந்த மாதிரி வந்தால் போதும். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா க்ளீன் பண்ணி அதையும் போட்டு ஒரு ஓட்டிக்கலாங்க. கொத்தமல்லி தழை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டிட்டு கரம் மசாலா வந்து நான் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா ஃப்ளேவர் ஜாஸ்தி வேணும்னா 1/2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாங்க. அடுத்து வந்து நம்ம பன்னீரை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இனி வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் வந்து ஒன்றா சேர்த்திக்கலாங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பன்னீர் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ப்ரௌன் கலர் வந்தோன்னே டக்குன்னு நம்ம பன்னீர் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு என்னன்னா பன்னீர் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சுங்க. இனி வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பன்னீர் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கிரேவி செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி வச்சது வந்து ஆறிடுச்சு வெங்காயம்லாம். அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு போடவே இல்லைங்க. அதனால் உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். உப்பை போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா தயிர் வந்து 2 ஸ்பூன் வந்து நான் ஊற்றுறேங்க. நீங்கள் ஒட்டுக்கா வேணாலும் நீங்கள் வெங்காயம் கூடயே தயிரையும் போட்டு அரைக்கலாம். நான் வந்து தனியாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க. இனி கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் வந்து 1 டீஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து உள்ளே ஊற்றிக்கலாங்க. தண்ணி வந்து இந்த மிக்சியில் இருக்கிற எல்லாம் போகிற அளவுக்கு தண்ணி வந்து கலக்கி ஊற்றிக்கலாங்க. கிரேவி வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு நிமிஷத்துக்கு கொதிச்சதுன்னா நமக்கு போதும். ஏற்கனவே வந்து வெங்காயம்லாம் நமக்கு வதங்கி தான் இருக்குது. அதனால் கொதி வந்தோன்னா நம்ம பன்னீர் சேர்த்திக்கலாம். இப்போ லைட்டாக அப்படியே கொதி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இனி வந்து ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து சேர்த்திக்கலாம். பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வேண்டியது இல்லைங்க. ஏற்கனவே ஃப்ரையும் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஒரே நிமிஷம் தான் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம சூப்பரான ஆஃப்கானி பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி வந்து சப்பாத்தியோட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.